ஏய், நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கும்போது ரோடு காசு பண்ணுற டெஸ்ட் வைக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போனால் வேலைக்கு ஆகாது. கண்ணாடி வச்சுக்கிறீங்க. முன்னாடியே சேஃபாக போகணும், பின்னாடியே சேஃபாக போகணுன்னா எப்படி? மொத்தான கோப்புற வேறு என்ன ஆச்சுன்னு தெரியல. செம்ம கடுப்பாத்திங்க தானே. வண்டியில் மிரர் இருக்கு, சென்சார் இருக்கு, அப்பயும் பார்க்க மாட்டீங்க. என்னடா பண்ற? மொத்த இதில் அந்த காரை கொடுத்தாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேட் 23 மே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மந்த் எண்டு வந்துச்சு. எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு பார்த்தா போகவே முடியல லாஸ்ட் வரைக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் வண்டி எடுக்கிற மாதிரி இது. ஃபுல்லாக பாருங்கள், வர டஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் மந்த்து தான் எங்கன்னா வந்து பிளான் பண்ணணும். ஸோ மணி வந்து 3:47. இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன். அதான் எப்போ வருது. ஸோ கிளைமேட்டு வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி அப்படியே சும்மா வ்ளாக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி போய் பீச் காலி ரோடு இருக்குல்ல, அப்படிக்கா போயிட்டு குதிரை சலாக்கா போயிட்டு பீச் ரோடு பிடிச்சி மயிலாப்பூருக்கு போயிடலாம். ஸோ எங்கேயும் போகல, ஜிம்முக்கு தான் போகிறேன் வழக்கம் போல். கல்லெல்லாம் பொறுக்கிறாங்க. மைக்கு வேறு மாற்றணும் போல், பாதியில் தொங்குது. மைக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. என்ன டயர் திடீர்னு கிரிப்பாக இருக்குது, புரியலையே ஒன்றும். ஓகே, இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மிலிட்ரி மேன், 75 years. ஓகே, டிராஃபிக் கூட இருக்குன்னு நினச்சேன். பட் டிராஃபிக் இல்லை. கிளைமேட் கூட கொஞ்சம் ஓகே தான், வெயில் அடிக்குது. பட்டு ஓகே, அந்தளவுக்கு ஒன்றும் ஹீட்டு தெரில. இப்போ அப்படியே பீச்சுக்காக போயிட்டு போய் பார்க்கலாம். பட் டயரில் கொஞ்சம் காற்று இல்லை, அதனால தான் வந்து ஃபுல்லாக மாட்டுறோம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் கிங்கு.
ரைட்டே கிடையாதுடா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், குயிக் ஷிஃப்டர்ன்றது விஷயமா பேர் தான் இருக்குது, பட் வந்து சவுண்டு தான் டக்கால் டக்கான்னு கேட்குது அப்படின்னாரு. ஸ்ட்ரெச்சு வந்து ஃபுல்லாக பூச்சி கீரை கட் பண்ணால் சவுண்டு கேட்கும். ஆனால் பாருங்க கேட்குது பாருங்கள், இந்தமாரி பண்ணால் சவுண்டு தான் கேட்கும். கோப்ரோ வேறு என்னாச்சுன்னு தெரில, ரெக்கார்ட் ஆகுது அப்படியே கொஞ்ச நேரத்தில் கட் ஆகுது. ஹீட்டுனால அதுமாரி ஆகுதா? ஹீட்டுனால கூட ஆகாது, நான் லாங்காக போனால் கூட அந்தமாரி ஆகலை. செகண்ட் டைம் நோட் பண்ணுறேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சா என்னானே தெரில, அது வேறு திடீர்னு சம்பவம் பண்ணி விட்டுச்சு. ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நான் டிஸ்பிளே கூட பார்த்தேன், இப்போ கொஞ்சம் எட்டி டிஸ்பிளே ஆஃபில் தான் இருக்குது. சவுண்டு மட்டும் கேட்குது, ரெக்கார்டிங் சவுண்டு. இந்த மெரினா பீச் வேறு வண்டலூர் ஜூ மாரி ஆக்க போகிறான்னு கேள்விப்பட்டேன். ஐ மீன் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்கேன். திருப்பி பார்க்கலாம் ஆஃப் ஆகுதான். இவ்வளோ நேரம் ஆஃப் ஆகலை. ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனில் இருக்காண்ணா, நம்ம லெஃப்ட் எடுத்து தான் போவோம். பீச் பார்க்கணும்ல. ஏதோ ஜிப்லைன்லாம் விட போகிறாங்களாம்மா. கடற்கரை இந்த இடம் மட்டும் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க பீச் மண்ணெலாம் ஒரே குப்பையாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் இந்த சைடு போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த சைடு குப்பை தொட்டி தான் வந்து கலேஜாகவே இருக்குது. வெறும் பான்ஸ் பவுடர் மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. திருப்பி ஆஃப் ஆகுது கோப்ரோ. கொஞ்சம் அதை செக் பண்ணணும் போயிட்டு தான் என்னென்னு. ஸோ இவங்க வந்து மெட்ரோ போட்டு முடித்துக்குள்ளே இந்த மரம்லாம் வந்து முடிஞ்சிடும் முடியுது. அதான் மரம் நட்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. டிராஃபிக் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். இப்போது இன்றைக்கி வண்டி எடுத்ததில் நான் மைலேஜ் தரேன். டிராஃபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுப்பாயிடும். தண்ணிலாம் பச்சை கலரில் இருக்கு. ஆனால் ரூஃப் டாப். ஓ அதானா, அது இதான் ரூஃப் டாப். டடடா 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 டடடா. ஆஹா, வா வெயில் கொஞ்சம் அடிக்குதே மூஞ்சிக்கு மேலே. சிக்னல் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. நம்ம லெஃப்ட் எடுத்து செல்வோம்.
எங்கெங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த சின்ன பையன் வண்டியை முறைச்சி பார்த்தான் ஆசையாக. பச்சை கலர் ஹெல்மெட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியுது வெயில்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்பி, ஒரு 10 to 15 minutes ஓட்டலாம். ஏய் பைத்தியக்கார, அது வரைக்குமே டிராஃபிக் இல்லாமல் இப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைலேஜ் தரான். வண்டி எடுக்கும்போது 80 kilometers காமிச்சிச்சு. இப்போ ஒரு 20 kilometers எக்ஸ்ட்ரா காமிச்சு 100 காமிச்சிது. இப்போ திருப்பி 90 காமிக்குது. பரவாயில்ல, 100 தான் காமிக்கும். ஓகே, இங்கே கொஞ்சம் இனோவா வேறு கடுப்பேற்றி விட்டாப்புல ஸ்லோவாக ஓட்டின்னு போகிறாரு. இவனுங்க லைசன்ஸ் கொடுக்கும்போது ரோடு காசு பண்ணுற டெஸ்ட் வைக்கணும் அவனுங்களுக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போனால் வேலைக்கு ஆகாது. கண்ணாடி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போவோம், இஷ்டம் ஆனால் கேஸ் போட்டுருவாங்க. ஏசியில் உட்காந்துக்கிறானுங்க நல்லா சில்லுன்னு. கொதிக்க வண்டி ஓட்டி பார்க்க சொல்லுங்கள், தெரியும். அடிக்கிற வெயில்லையும் இன்ஜின் சூட்லேயும். முன்னாடியும் சேஃபாக போகணும், பின்னாடியே சேஃபாக போகணுன்னா எப்படி? மற்றவங்களுக்கு வழி விடணும்ல. ஓகே, அப்படியே ரைட் எடுத்து OMR போயிட்டு அப்படியே போயிடலாம். ரைட்டு வர குட்டியாக என்ன போகுது. மொத்த அந்த கோபுரம் வேறு என்ன ஆச்சுன்னு தெரில, செம்ம கடுப்பாத்தினி தானே.
ஃபைனல் டெஸ்டினேஷன். ஏய் பின்னாடியே வராதுடா. ஓ யூட்டன் போடணும். போட விடுவானுங்களான்னு தெரில. போடலாம். வண்டியில் மிரர் இருக்குது, சென்சார் இருக்குது. அப்பயும் பார்க்க மாட்டேறீங்க. அப்படியே குதிரைக்கு ஆடம் கட்டின மாரி ஓட்டுறீங்க. அதை சொன்னால் தப்பு. என்கிட்ட குத்தா மிரர் இல்லை, நான் குத்தா லாடம் கட்டியிருக்கேன். 2 சைடுமே தெரியவே தெரியாது இதுக்கப்புறமா. திரும்பி பார்க்கலையா? ஏன் கட் ஆகிட்டே இருக்க? Minutes later. இப்போ செட்டிங் கொஞ்சம் மாற்றிருக்கேன், பார்க்கலாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு. ஸோ செம்ம டிராஃபிக் வராங்க. ஃபுல்லாக வெறுத்து போயிடுச்சு. கோட்டூர்புரம் ரோட்டில் நின்று கொஞ்சம் ரெடி பண்ணேன். ரெக்கார்ட் ஆகிற மாரி காமிக்குது, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு. அது வரைக்கும் நான் எதனா பண்ணுறேன். இதுமாரி ஷார்ப்பாக போடுறாங்க பின்னாடி, பாக்ஸ் வைக்கிறதுக்கு பேக் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி போடக்கூடாது. எவனா தூக்கி விட்டானால தான். ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். அப்புறம் ஏன் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்குன்னு தெரில. ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்டில் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரீபேரிங் ஆக மாட்டேங்குது, அதுதான் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 24 ஃப்ரேம் பர் செகண்ட் வச்சுருக்கேன் ஃபுல் ஃப்ரேம். இப்போ கொஞ்சம் வைடாக தெரியும் சூப்பர் வியூவில் அதை விட. பட் இது 5K, அது 4K. டேய் குறுக்க இந்த கௌசிக் வந்தா டென்ஷன் ஆகிறதுக்கே வருவானுங்க போல இது.
என்னடா பண்ற? மொத்த எதிர அந்த காரை குத்தாங்க. இப்போது கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது ரைடு.